நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம ஹார்கி ஜீத் அப்படிங்கிற எஸ்ஸே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரியை பார்த்துடலாம். ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருக்கார். அவர் அதனால் நல்ல வசதி வாய்ப்போட ஒரு பணக்காரராக இருந்தவர். அவர் தன்னோட சொத்து எல்லாத்தையுமே ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இப்போ அதனால் இந்த மாதிரி உலக நன்மைக்காக அப்படியே முனிவராக வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் ஒரே ஒரு அழகான வெள்ளை குதிரை மட்டும் அவர் கையில் வச்சுருப்பார். மற்றபடி எந்த பணங்காசு சொத்து சுகம் இதெல்லாம் எதுவுமே வச்சுக்கல. அந்த எங்கேயாவது போனால் வந்தால் அந்த குதிரையில் தான் போவார். இந்த மாதிரி அவர் நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கார். ஒரு நாள் ஒரு கொள்ளைக்காரன், கடுகர் சிங் அவன் பேர், அவன் எப்போ அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது திருடிடுவான். அந்த மாதிரி அவனோட குணம். அவன் ஒரு நாள் அந்த முனிவர் அந்த குதிரையில் போகிறத பார்க்குறாரு. அந்த குதிரை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இது எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் முனிவர் அந்த குதிரையில் போகிறப்ப குறுக்க போயிட்டு, நான் இந்த மாதிரி ஊனமுட்டுறவேன், எனக்கு இந்த கால் உடஞ்சிருச்சு, நான் போய் இந்த மருத்துவமனையில் இதை காட்டணும், எனக்கு கொஞ்சம் உங்கள் குதிரையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரின்னு அவரும் இறக்கப்பட்டு அந்த குதிரையை கொடுக்குறாரு. ஏறி உட்காந்துக்கிட்டு குதிரையை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதனால் ஏமாற்றிட்டேன்னா இந்த குதிரையை நான் உங்கள்கிட்டருந்து அபகரிக்கணும்னு நினச்சேன், அதுக்கு தான் இப்படி நடித்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, நீ குதிரையை வச்சுக்க, அதனால் நான் அதை கேட்கலை, ஆனால் இந்த மாதிரி நடித்து யார்கிட்டையும் கொள்ளையடிக்காத. இந்த மாதிரி என் கை உடஞ்சிச்சு கால் உடஞ்சிச்சின்னா இந்த மாதிரி நீ நடித்து கொள்ளையடிக்கும் போது மக்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த எண்ணமே போயிடும். உதவி செய்கிற குணமே இல்லாமல் போயிடும். எல்லோரும் ஏமாத்துறவங்களாக இருப்பாங்கன்னு இந்த உலகத்தில் யாரையுமே யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு உண்மையான ஒரு நோயாளியாக இருந்தால் கூட நம்பி அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் மக்கள் பண்ணாமல் போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி யாரையுமே ஏமாற்றாத, இந்த தவிர இது இனிமேல் செய்யாத, நீயே குதிரையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவனும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை பற்றியே யோசித்து அவன் தன்னோட தவறு அவனுக்கு புரியுது. இந்த மாதிரி நம்ம திருடிட்டு வந்தால் கூட அவர் அவ்வளோ நல்லவராக இருக்காரே, இவரை போய் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் திருந்தி எப்போவுமே அவர் தன்னோட வீட்டு வாசலில் அந்த குதிரை கட்டுறதுக்கு வச்சுருக்கிற அந்த கம்பில் அந்த குதிரையை கட்டி வச்சுட்டு போயிடுறான். அந்த திருடனே கொண்டு அந்த குதிரை இருக்கிற இடத்துல கட்டி வச்சுட்டு போயிடுறான். இதுதான் ஹார்கி ஜீத். அந்த இதெல்லாம் தோல்வியினுடைய வெற்றி. அவர் முதல்ல அந்த குதிரையை இழந்து தோல்வி அடைகிறாரு, கடைசியில் வெற்றி அடைஞ்சிட்டார். அந்த மாதிரி ஹார்னா தோல்விக்கு கிடைத்த வெற்றி. அந்த மாதிரி கஹானிகார் கா நாம் ஸ்ரீ சுதர்ஷன். இந்த கதையாசிரியரோட பேர் சுதர்ஷன் ஹிந்தி கஹானிக்காரவுமே பிரமுகே. சுதர்ஷன் ஹிந்தி கதையாசிரியர்களில் ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறார். ஹார்கி ஜீத் இன்கி பெஹலி கஹானி ஹே. இந்த ஹார்கி ஜீத்துங்கிறது இவரோட முதல் கதை. ஹிந்தி கஹானி சாகித்யக்கே விகாஸ்மே, ஹிந்தி கதை இலக்கியத்தினுடைய வளர்ச்சியில் சுதர்ஷன் கா மகத்துவபூர்ண ஸ்தானியே, சுதர்ஷனுக்கு மிகச்சிறந்த இடம் இருக்கிறது. இன்கே ரச்சனாயங்க, இவரோட மற்ற படைப்புகள் ஸ்திரீ, தீர்த்த யாத்ரா, சன்சார் கி சப்சே படி கஹானி ஆதி, இன்கி மிருத்யு, அதெல்லாம் இவரோட மற்ற படைப்புகள். இன்கி மிருத்யு 1964 ஹுயி, 1967 அவர் இறந்துட்டார். பாபா பாரதி நாமக் சாது, அந்த செயின்ட்டோட பேர் பாபா பாரதி என்ற செயின்ட்டு. அப்படி சப்பு குச்சி தியாகர், தன்னோட எல்லாத்தையுமே மக்களுக்காக தியாகம் பண்ணிவிட்டு ஏக் மந்திர் மே ரஹ்தே, ஒரு கோயிலில் வசிச்சுட்டு இருந்தார். உன்கே பாஸ், அவரிடம் ஏக் சுந்தர் கோடாத்தா, ஒரு அழகான குதிரை இருந்தது. அவர் உசே பகுத் பியார் கர்த்தே, அவரும் அதன் மீது மிகுந்த அன்பு செலுத்தினார். ரோஸ் உஸ்பர் 10 மீல் சவார் கர்த்தே, டெய்லி அவர் அதில் 10 மைல் தூரம் சவாரி செஞ்சார். கோடேக்கா நாம் சுல்தான் தா, அந்த குதிரையோட பேர் சுல்தான். அந்த சமயத்தில் கடுகர் சிங் நாமக்கு டாக்கு கா நாம் சுன்கர், அந்த காலத்தில் கடுகர் சிங் என்ற கொள்ளைக்காரனோட பேரை கேட்டால் லோகு காம்தேத்தே, மக்கள்லாம் நடுங்கினாங்க. அவன் கோடேக்கே பாரேமே சுனா, இந்த குதிரையை பற்றி அந்த கொள்ளைக்காரன் கேள்விப்படுறான். இஸ்லியே உசே ஹடப்னேக்கி டான்லி, அதனால் அவன் என்ன பண்ணுறான், அதை கொள்ளையடிக்கணும், கடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுறான். வெகு பாபாஜி கே பாஸ் ஜாக்கர், அவன் பாபாஜிகிட்ட போய் சொல்கிறான், மே இஸ் கோடேக்கோ, நான் இந்த குதிரையை அப்பனே பாஸ் ரகனே நஹிதுங்கா, உங்களிடம் இருக்க விட மாட்டேன். சுன்கர் பாபா பேச்சேன் ஹோகையே, இதை கேட்டு அவருக்கு கவலை ஆயிடுச்சு. அவர் குச்சி சமய் பாத், கொஞ்ச நாளைக்கு பிறகு உசே பூல்கையே, அவரும் மறந்துட்டார். ஒரு நாள் அவரே பார்த்து சொல்லிடுறானா, இதை அடையாமல் விட மாட்டேன், இது உங்கள்கிட்ட நான் திருடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அவர் மறந்துட்டார். ஏக் தின்
हमेशा की तरह शाम को घोड़े पर பாபாஜி சவார் ஹோக்கர் கூம்னே நிக்கலே. ஒரு நாள் எப்பொழுதும் போல பாபாஜி குதிரை மீது சவாரி செய்து மாலை நேரத்தில் சவாரி செஞ்சுட்டு கூம்னே நிக்கலே. கூம்னேனா அப்படியே ரவுண்டு மாதிரி போக ஆரம்பித்தார். சுற்றுறது அதான் கூம்னேங்கிறது. அப்படியே ஒரு ரவுண்டு புறப்பட்டார். ராஸ்தே மே ஏக் அப்பாஹிஜ்னே, வழியில் ஒரு ஹேண்டிகேப்டு மேன் என்ன பண்ணுறான், கஹா சொல்கிறான், இலாஜி கேலியே ட்ரீட்மெண்ட்டுக்காக காவ் ஜானா ஹே, நான் கிராமத்துக்கு போகணும், இஸ்லியே முஜே அதனால் எனக்கு கோடா சாகியே, குதிரை வேண்டும். பாபா பி தயா கர்க்கே கோடா தியா, அந்த பாபா கூட இறக்கப்பட்டு குதிரையை கொடுத்தார். கடே சிங்கே, அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அந்த கடே சிங்னே கோடேக்கோ தேஜ் சலாத்தே ஹுயே, கடே சிங் குதிரையை ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டே கஹா சொல்கிறான், அப்சே எ கோடா மேரா ஹோகயா, இப்பொழுதிலிருந்து இந்த குதிரை என்னுடையதாகிவிட்டது. பாபா பாரதினே கஹா, இப்பொழுது பாபா பாரதி சொல்கிறாரு, இஸ் கட்னாக்கே பாரேமே, இந்த நிகழ்ச்சியை பற்றி கிசிசே யாரிடமும் மத்து ககுனா சொல்லக்கூடாது. பத்தா சல்னே பர் தெரிய வந்தால், மக்களுக்கு தெரிய வந்தால், மக்கள் கரீப் और அபாஹிஜ் பர் தயா கர்னா, ஏழை மற்றும் ஊனமுற்றவர்கள் மீது இறக்கப்படுவதை அவர் விஸ்வாஸ் கர்னா சோடு தேங்கே, நம்பிக்கை வைப்பதை விட்டு விடுவார்கள். எல் சுன்கர், இதை கேட்டு, டாக்கு கி ஆங்கேங் குழி, ஹிந்தியில் எப்போதுமே ஆங்கேங் குழினா கண்கள் திறந்ததுன்னு அர்த்தம் கிடையாது, அவன் திருந்திட்டான் அப்படிங்கிறதுக்கு ஆங்கேங் குழின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டு அந்த கொள்ளைக்காரன் திருந்தி விட்டான். உசி தின், அவன் அந்த நாளே கோடேக்கோ குதிரையை அஸ்தபல் மே சோடுக்கர், அந்த குதிரை நிறுத்துகிற அந்த ஸ்டேபிள்பாங்கள்ல அந்த குதிரை லாயம், அதில் விட்டு அஸ்தபல் மே சோடுக்கர் சலாகையா போயிட்டான். பாபாஜி பகுத் குஷ் ஹோகையே, பாபாஜி ரொம்ப ஹாப்பியாகி விட்டார். தன்யவாத்.